ஹாய், குட் டே. சென்னையில் அண்ணா நகர், அடையார், ஆவடி, போரூர், பல்லாவரம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற வாட்டரை விட சென்னை கிருகம்பாக்கம் இந்த ஏரியாவில் இருக்கிற வாட்ரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டு. என்ன அது டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள். சென்னையில் பல்வேறுபட்ட இடத்த விட கிருகம்பாக்கம் ஏரியாவில் பர்டிகுலராக இந்த 2025 டோட்டலாக வாட்ரு சேஞ்ச் ஆகிருக்கு. பல்வேறுபட்ட வாட்டரை எடுத்து அந்த சுற்று வட்டார பகுதியில் டெஸ்ட் பண்ணி அதையே உங்கள் ரிப்போர்ட்டை அங்கே சமர்ப்பிக்கிறோம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் எவ்ரிடே மோர் தென் 25 பிளேஸ்க்கு மேலே நம்ம அக்வா பீப்பிள் சார்பாக வாட்டரை டெஸ்ட் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் சென்னையில் கிருகம்பாக்கம் ஏரியாவில் ஒரு டேட்டா எங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன டேட்டானா, சென்னையில் மல்டிபிள் ஏரியாவில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. எவ்ரி 5 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. மோர் தென் 25 வாட்டர் டெஸ்ட் பர் டே பண்ணுறாங்க. அதில் அந்த வாட்டர் டெஸ்ட்டோட ரிசர்ச், அதாவது அனலைசிஸ் பார்க்கும்போது மற்ற ஏரியாவை காட்டிலும் சென்னை கிருகம்பாக்கம் ஏரியாவில் ஒரு புது டேட்டா ஒன்று கிடச்சிருக்கு. அந்த டேட்டா என்னென்னா, மற்ற ஏரியாவில் நார்மலாக போரோ இல்லை வெல் வாட்டரோ எல்லா ஏரியாவிலும் இருக்கும். நார்மலாக சென்னையை பொறுத்தவரைக்கும் போர் இல்லை வெல்லிருந்து கிடைக்கிற அடிப்படை வாட்டர் இன்றைக்கி டேட்டில் 2025 மார்ச்சில் நம்ம பார்க்கும்போது நார்மலாகவே 80% ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் வாட்டர் தான் இருக்குது. ஹார்ட் வாட்டராக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இங்கே மெசேஜ் என்னென்னா, ஸ்பெஷலாக நம்ம கன்சிடர் பண்ணுறது சென்னை கிருகம்பாக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஹார்ட் வாட்டர் கூடவே அது கூட அயன் வாட்டர் சேர்ந்துருக்கு. அயன்னா நார்மலாக பூமியிலேருந்து வரும்போது ஒயிட்டாக வரும். கொஞ்சம் நேரம் கழித்து காற்றுல பட்டு ஒரு 3 ஹவர் கழித்து ஆக்சிடேஷன் ஆன பிறகு தண்ணி அந்த ஒயிட்டாக இருந்த வாட்டர் எல்லோ கலராக மாறி இருக்கும். இந்த வாட்டர் தான் அயன் வாட்டர் சொல்கிறோம். அயன் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூட ஹார்ட்னஸ் இருக்குது. ஸோ கம்மிங் டு பாயிண்ட், சென்னையை பொறுத்தவரையிலும் மற்ற ஏரியாவோட இந்த கிருகம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிளேஸ், எல்லா இடத்துலையும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் வித் அயன் வாட்டராக தான் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுடைய கால் சென்டரை கால் பண்ணி தண்ணி ஹார்டாக இருக்குது, எல்லோவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம எப்பவுமே நம்ம ப்ராப்பராக நம்ம டீம் என்ன பண்ணுவோன்னா, சிஸ்டமேட்டிக்காக அவங்க போய் முதல்ல வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி கஸ்டமருக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்மளுடைய டிசைன் கொடுப்போம். இஃப் கஸ்டமர்ஸே ஓகே அப்படின்னா அதுக்கான டிசைன் கொடுத்து லாஸ்ட் 26 இயராக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கஸ்டமருக்கும் இதான் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள், 2 சிலிண்டர்ஸ் இருக்கும். ஓகே, இவருக்கு 2 பிரச்சனை. நார்மலாக வாட்டர் அஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு 75க்குள்ளே இருக்க வேண்டிய ஹார்ட்னஸ் இவர் வீட்டில் 550 இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாக இருக்குது ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னால் நத்திங் பட் தண்ணியில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் இதுதான் 75க்கு மேலே போனாலே அது ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். இங்கே 550. அப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கேல் படிஞ்சிருக்கும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ஒரு மாதிரி துரு பிடிச்சிரும். மெயினாக நம்ம வீட்டில் டைல்ஸ், மார்பிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி பேச்சஸ் ஆரம்பிச்சிடும். அந்த டைல்ஸ், மார்பிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு லுக்ஸே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது எல்லாத்த விட வீட்டில் நம்ம குளிக்கும்போது அது குளிச்ச ஃபீலே கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. அதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும், ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த 550 இருக்கிற ஹார்ட்னஸ் தான். இதே நீங்கள் ஒரு 75க்குள்ளே இருக்கிற வாட்டர் ஹார்ட்னஸில் தண்ணியில் குளிச்சிங்கன்னா யூ ஃபீல் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தண்ணி குளிக்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பிகாஸ் நம்ம குளிக்கும் போது தண்ணியில் பாடி அந்த நம்ம டிஷ்யூ வழியாக தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அப்ளைன்ஸும் சேஃபாக இருக்கும். 2வது சிலிண்டர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற அயன் எடுக்கிறதுக்காக மெக்னீசியம் ஆக்சைடு MnO2 சொல்லுவாங்க. மெக்னீசியம் ஆக்சைடு பேஸ்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் இருக்கிற கம்ப்ளீட் அயன கலர் எல்லாம் எடுத்துகிட்டு லைக் ஃப்ரெஷ் ஒயிட் வாட்டர் கொடுக்குது. ஸோ இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வெரி ஹாப்பி. இப்போது இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலாம் கொடுத்துருக்கோம். ஸோ பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கல் மட்டும் போட்டுட்டா போதும். அதே மிஷினே தானே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே ரெடி ஆகிக்கும். ஸோ அயனும் ரிமூவ் ஆகிடுது, ஹார்ட் வாட்டர் சாஃப்டாக மாறிடுது. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் 2 பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வாட்டரை டெஸ்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பர் எடுத்து வாட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான தகவல் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹார்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டர் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான தகவல் கிடைக்கும். தேங்க்யூ.
ஹார்டு வாட்டர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹார்டு வாட்டர்னா பூமிக்கு அடியில் பல்வேறுபட்ட லேயர் மணல், ஜல்லி, பாறை இது வழியாக தண்ணி வந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்குது. அதை போர் மூலியமாவோ இல்லை வெல் மூலியமாவோ நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற தண்ணியில் மொத்தமாக 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அயன், ஃபெரஸ், குளோரைடு, ஃப்ளோரைடு, இந்த மாதிரி 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. இந்த 24 வகையான மினரலில் 2 வில்லங்கள் இருக்காங்க. ஒன்று கால்சியம், மெக்னீசியம். இது வந்து நமக்கு கிடைக்கிற தண்ணியில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாட்டரை வந்து ஹார்டு வாட்டர் சொல்கிறோம். அதாவது ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 10500 2012 பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யூட்டிலிட்டி, அதாவது யூட்டிலிட்டினா குளிக்கிற தண்ணிக்கும் வாஷ் பண்ணுற தண்ணிக்கும் 100 ppmக்குள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர். அதுக்கு மேலே இருந்தால் அதை வந்து பியூர் ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். அதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு, ஷவரு, பைப் லைனு இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேப்ஸ், பைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைப்போட இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் இந்த கால்சியம், மெக்னீசியம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேயரில் சர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் ஃபார்ம் ஆகிட்டே வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃப்ளோரேட்டே இருக்குது. ஃப்ளோரேட் ரொம்ப குறைஞ்சிடும், ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த பைப்பையும் தாண்டி தண்ணி இந்த ஃபிட்டிங்ஸு, டேப்ஸுக்கோ அந்த ஷவருக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த வெள்ளை வெள்ளையாக படிக்கும் போது முதல் அதோட லுக்கு போயிடும். ரெண்டாவது, அதை சரியான முறையில் திரும்ப முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அதோட லைஃப் ஸ்பேன் போயிடும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஷவருக்கு பார்த்தீங்களா, வாங்கின புதுசில் ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். பட் அந்த லேயர் போய் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஷவரோட ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆச்சுன்னா தண்ணி வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷவரில் நம்ம ஊசி வற்றி க்ளீன் பண்ணி தான் அதுக்கு வரும். இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம், மெக்னீசியம். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே திக்காக லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் ஒயிட் கலரில். அது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம், மெக்னீசியம் போயிட்டு ஒரு டெபாசிட் ஆச்சுன்னா எஃபிஷியண்ட்டாக துணி வந்து வாஷ் பண்ணாது, அதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிரும். அப்புறம் சம்டைம் இந்த காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் காயில் இருக்கும், அதில் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். முக்கியமாக நீங்கள் வீட்டில் கவனிக்க வேண்டியது, எல்லார் வீட்லையும் பொதுவாக இந்த வாட்டர் ஹீட் இருக்கும். வாட்டர் ஹீட்டில் வாங்கின புதுசில் 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகக்கூடிய தண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், ½ hour இந்த மாதிரி ஆகிடும். என்ன காரணம்னா இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கிற காயில் போயிட்டு இந்த கால்சியம், மெக்னீசியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் ஆகாது, அதோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். கூடி விட அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இதை விட முக்கியமானது நமக்கு என்னென்னா பிரச்சனை வந்து ஹார்ட் வாட்டரில் மெயினாக ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது தண்ணியில் இருக்கிற இந்த கால்சியம், மெக்னீசியம் நம்ம ஹேரோட ரூட்ஸில் போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறையா குளிக்கும் போது நிறையா அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். லேடிஸ்க்கு தலை சீவும் போது சீப்லேயே அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். காரணம் என்னன்னாக்கா இந்த எக்ஸஸ் கால்சியம், மெக்னீசியம் தான். அதை விட முக்கியமானது ஸ்கின். சில பேர் பேசிக்கலி அவங்க கலராக இருப்பாங்க, ஹார்ட் வாட்டரில் குளிச்சு அவங்க அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக மாறி க்ரீம் போட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுவாங்க. ஸ்கின் இச்சிஸ்னால் வர காரணம் வந்து இதுதான். குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹார்ட் வாட்டரில் குளிக்கும் போது ஸ்கின் இச்சிஸ் தான் வரும். நீங்கள் டாக்டர் போனால் அவரே சொல்லுவார், முதல்ல தண்ணி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயம். அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த ஹார்ட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸே இருக்காது. பொதுவாக நீங்கள் இந்த ஹீல் ஸ்டேஷனில் போய் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக. காரணம் என்னன்னாக்கா, நம்ம குளிக்கும் போது தண்ணி மேலே ஊற்றணும்னா கீழே வந்து தண்ணி ட்ராவல் ஆகி வரும்போது தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூ மூலிமா ட்ராவல் ஆகும் நார்மலாக. பட் இதே ஹார்ட் வாட்டர் இருந்தால் ட்ராவல் ஆகாது, சரன்னு கீழே வந்துடும். ஆக்சுவலாக நம்ம காலையில் ஏந்து குளிக்கிறோம்ல, அது குளியல் கிடையாது, அது பேர் குளிர்வித்தல். நம்ம ஆளுங்க தான் மாற்றி விட்டாங்க. ஆக்சுவலி குளிர்வித்தல் அப்படின்ற போது சாஃப்ட் வாட்டரில் அந்த தண்ணி வந்து டிஷ்யூலையே ட்ராவல் ஆகும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஹார்ட் வாட்டரில் குளித்தா எந்த எஃபெக்டிவாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொட்டிங் அதிகமாக வர காரணம் பிகாஸ் ஆஃப் தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நாட் லீஸ்ட் இந்த ஹார்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் காஸ்ட்லியாக வந்து டைல்ஸு, மார்பிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம், அதையும் இந்த கால்சியம், மெக்னீசியம் வந்து விட்டுறாது. பொதுவாக இந்த டைல்ஸ், மார்பிள்ஸில் இந்த ஹார்ட் வாட்டர் வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போய் அப்படியே ஸ்டோர் ஆகி இந்த ஒரு ட்ராப்பாக இருக்கும்போது அது ஒரு கூடிய விரைவில் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது அப்படியே டைல்ஸ், மார்பிள்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அது பேச்சஸாக வரும். இந்த டைல்ஸ், மார்பிள்ஸ் லுக்கே போயிடும். இந்த கார்னர் எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆகிட்டே வரும், பிச்சுட்டு வரும், அப்படியே ஒரு பேட்சாக வரும். இதுக்கும் மெயின் காரணம் தண்ணியில் இருக்க எக்ஸஸ் கால்சியம், மெக்னீசியம். அண்ட் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான கிளாத் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் இந்த டிடர்ஜென்ட் மூலமாக ரியாக்ட் ஆகிறதால சீக்கிரமாக பீல் ஆகிடும். அதை நம்ம வந்து அந்த டிடர்ஜென்ட் இந்த எக்ஸஸ் கால்சியம், மெக்னீசியம் மூலிமா அப்படியே இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடும்.
இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹார்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டுலேயே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து வாட்டர் சாஃப்ட்னர். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். அதையும் மீறி சொசைட்டிக்கு நம்மளே எகெயின்ஸ்டாக இருக்கும். தண்ணி வாட்டர் வேஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும், ரெக்கரிங் காஸ்ட் ஹை, இபி அதிகமாகும். பட் அதனால் பொதுவாக ஆரோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் தான். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது வாட்டர் சாஃப்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய சிலிண்டர், ஒரு வெசல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரெசின், அதாவது லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மல்டிபோர்ட் வால்வு, பிரைன் டேங்க், இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம். பட் இந்த வெசலுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 225 NAF ஃபுட் கிரேட் ரெசின். அதாவது ஃபுட் கிரேட் ரெசின்னா நமக்கு வந்து எது சைடு எஃபெக்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரெசின் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சிலிண்டருக்குள்ளார தண்ணி இன்புட்டில் போயிட்டு வெளியில் வரும்போது இந்த ரெசின்குள்ளே வாட்டர் ட்ராவல் ஆகிறதால தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிவிட்டு வெரி சாஃப்ட் வாட்டர் தான், அதாவது ரெயின் வாட்டர் மாதிரி ரொம்ப சாஃப்ட் வாட்டர் தான் வெளியில் வரும். அப்போது அதோட அவுட்புட் பிபிஎம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 ppm தான் இருக்கும். ஓகே, வெரி சாஃப்ட் வாட்டர் வெளியில் கொடுக்கும். பட் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதை வந்து ரீஜெனரேஷன் பண்ணும். அதாவது த்ரூ சால்ட் மூலிமா, ராக் சால்ட், கல் உப்பு இருக்கு இல்லையா, இந்த பிரைன் டேங்கில் போட்டுட்டு அதை ரின்ஸு, சர்வீஸு, பேக் வாஷ் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நம்ம மேனுவல் மாடலாக போட்டோம்னாக்கா அதை சர்வ் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வாட்டர், ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும். இதில் இன்னொரு முறையும் கூட இருக்குது, ஆட்டோமேட்டிக் மாடல். ஆட்டோமேட்டிக் போட்டுட்டுனா நம்ம உப்பு கொட்டுறது மட்டும்தான் வேலை. பட் இந்த மிஷின் இருக்கிற ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்து பேஸ்ட் ஆன் த லிட்டர் கெப்பாசிட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டைம், டேஸ் பொறுத்து அதையே தானே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி, ரின்ஸ் பண்ணி, சர்வீஸ் பண்ணி ரெடி ஆகிக்கும். இந்த மாதிரி 2 முறை இருக்குது. இதுதான், இப்படி தான் வாட்டர் சாஃப்ட்னர் ஒர்க் ஆகுது. வாட்டர் சாஃப்ட்னரை பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி, அந்த டிசைன் எப்படி பண்ணணும்னா முதல்ல கவனிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது ரா வாட்டரில், அவங்களோட பர் டே கன்சப்ஷன் என்ன, மோட்டரோட ஃப்ளோ ரேட் என்ன, பைப் சைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ண முடியும். அப்படி டிசைன் பண்ணிட்டோம்னா, ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா, பண்ணும்போதே சரியான முறையில் தகவல் எடுத்து பண்ணோம்னா லாங் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். அப்படி தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ண தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல், CEO of Aqua Pure Plus. We are alkaline based RO water purifier and customized water softener manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.